வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன டைம் வந்துட்டு என் தம்பிக்கு சைக்கிள் வாங்குனத நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த டைம் நமக்கு சைக்கிள் வாங்க போறோம். அதுக்கு முன்னாடி என் தம்பியோட சைக்கிள கரெக்ட்டா காட்டிர்றேன். போன டைம் சரியா காட்டல. இருட்டுல அந்த மாரி காட்டிட்டேன். இந்த சைக்கிள் ஹெர்குலஸ் தான். அந்த பிராண்டு. வெயிட் பார்த்தீங்கன்னா, செம வெயிட்டு. ஒரு கையில நான் 5 கிலோ வெயிட்ட சூப்பரா தூக்கிருவேன். இது ஒரு 7, 8 கிலோவுக்கு மேல இருக்கும்னு நெனைக்கிறேன். சுத்தமா தூக்க முடியல. இந்த 2 கீர் இதுவுமே வேற லெவல் குவாலிட்டி. செம சூப்பரா இருக்கு. முன்னாடி எதுக்கு இருக்குன்ட்டு சுத்தமா தெரியல. இது ஆனா என்னன்னா, ஒரு மாரி முறுக்குற மாரி ஒரு இது. அதனாலேயே நான் வந்துட்டு வேணாங்கிற ஒரு முடிவு. அதுக்கப்புறம் இன்னொரு முடிவு இருந்துச்சு இந்த சைக்கிள் வேணாங்கிறது. லுக்கு சொல்லியிருந்தேன். பின்னாடி வந்துட்டு எனக்கு ஆள் உட்கார மாரி இருந்தா அவ்வளோக்கு பிடிக்கல. வெறும் மட்கார்ட் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு மாரி ஸ்டைலா இருக்கும்ன்ட்டு விட்டுட்டேன். அதனால வேணான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஆனா இன் டைம் அதெல்லாம் இல்ல. ஒரு நல்ல சைக்கிள் இறங்கியிருக்குன்ட்டு இருக்காங்க. ஃபோட்டோ பார்க்கல. இனிமேல் தான் போய் பார்க்கணுன்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளும் சைக்கிள் எடுக்க போலாம். ஆனா இந்த சைக்கிள்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவோட வண்டி சீட் கவர் மொதல்ல மாத்தி ஆகணும். படுங்கேவலமா இருக்கு. ஏரியாலலாம் மானமே போயிரும் போல. அந்த அளவுக்கு பாருங்களேன் எப்படி கேவலமா இருக்குன்ட்டு. சரி, அதெல்லாம் ஒரு ஜோக்ஸ் அப்பான். இப்ப வந்துட்டு நம்ம சைக்கிள வாங்க போறோம். சரியான சைக்கிளா இருக்கும். தரமா இருக்குமா என்னன்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொறக்குறோம் பொறந்தே ஆவுறோம் பொறந்தே ஆவுறோம் பொறக்குறோம். ஓகேவா? லவ் யூ கை. நடுவுல இந்த ஊருக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா? அப்ப வந்துட்டு கூப்ட்டுருந்தாங்க. கூப்ட்டுருந்தப்ப இப்படி மவுண்டைன் சைக்கிள் ஒண்ணு இருக்கு. 7000 இந்த மாரி சொல்லியிருந்தாங்க. நாங்க ஊருக்கு வந்துட்டு என்ன சைக்கிள் இருக்கோ அத வாங்கிக்கிறோன்ட்டோம். அப்புறம் அது போயிருச்சு. இப்போ ஒண்ணு புதுசா வந்திருக்குன்னு நேத்து நைட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில போயாச்சு. ஃபோட்டோவும் நானும் கேட்கல. அவங்க சரியா சொல்லல. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துடியலூர் தாண்டி என்ஜிஜிஓ காலனில நார்மலாவே சைக்கிள் என்ஜிஜிஓ காலனி அது ஏதோ போட்டாலே யூடியூப்லயே வந்துச்சு. ரொம்ப லோ பிரைஸ்ன்ட்டு. ஆனா ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான். குறைக்கவே இல்ல. ஒரு ரூ. 500 இல்ல ரூ. 100 கூட குறைக்கல. ஆனா குவாலிட்டி சும்மா தாறுமாறா இருந்துச்சு. அப்புறம் சைக்கிள்லாம் பார்த்தோம். இந்த சைக்கிள் தான் நம்மளோடது. செம குவாலிட்டி, செம லுக்கா இருந்துச்சு. நம்ம தம்பி எனக்கே தெரியாம வீடியோலாம் எடுத்தான். ஆனா என்ன போர்ட்ரெய்ட்ல எடுத்து வச்சிருக்கான். லேண்ட்ஸ்கேப்ல ஏதோ ஒண்ணு. அ நல்லா இருந்துச்சு ஆனா. செம லுக்கா இருந்துச்சு. ஓட்டுறதுக்கு இன்னும் சூப்பர் தாறுமாறா இருந்துச்சு. அந்த கீர் இது, அப்புறம் என்னென்னமோ சொன்னாங்க. சஸ்பென்சரு, அப்புறம் ஏதோ பவர் இது, அது இதுன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் போடல. ஓட்டுறதுக்கு லுக்கா இருக்கு. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. அதனால எடுத்துட்டு வந்து வீட்ல நிறுத்தியாச்சு. நாளைக்கு போல காலைல கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேர் ஒண்ணு யோசிச்சு சொல்லுங்க கமெண்ட்ல. நான் சும்மா கருப்பு படம் பார்த்துட்டு கருப்பன்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டா ஐடி பர்சனல் இது பார்த்தீங்கன்னா, லூனான்னு இருக்கும். அது ஒரு பைக் வாங்குனா வைக்கலான்றேன். அந்த மாரி லூனாவா இதான்ட்டு ஒரு ஐடியால இருக்கேன். ஏதாவது ஒண்ணு கமெண்ட்ல சொல்லிவிட்டு போயிருங்க. அதுக்கு முன்னாடி கீழ சப்ஸ்கிரைப்ன்னு இருக்கும். அத மட்டும் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ். டாடா!